இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. என்ன நண்பர்களே, நம்முடைய உதவிக்கரம் டிவியை ரெகுலராக பார்த்துட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க. இந்த எபிசோடில் நம்ம முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க போகிறோம். அண்மையில் நம்முடைய தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்று கடந்த 2 மாதங்களாக சிறப்பாக ஆட்சி நடத்தி வரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு உதவிக்கரம் சங்கத்தின் சார்பாக, உதவிக்கரம் டிவியின் சார்பாக, உதவிக்கரம் பத்திரிகையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். என்ன நண்பர்களே, நம்முடைய உதவிக்கரம் டிவியை ரெகுலராக பார்த்துட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கட்டாயம் பார்ப்பீங்க. இந்த எபிசோடில் நம்ம முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க போகிறோம். அண்மையில் நம்முடைய தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்று கடந்த 2 மாதங்களாக சிறப்பாக ஆட்சி நடத்தி வரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு உதவிக்கரம் சங்கத்தின் சார்பாக, உதவிக்கரம் டிவியின் சார்பாக, உதவிக்கரம் பத்திரிகையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த அடையாள அட்டையின் முக்கியத்துவம் என்னன்னா, இது இருந்தால் தான் இந்த அடையாள அட்டையை மாற்றுத்திறனாளிகள் வைத்துக் கொண்டிருந்தால் மட்டுமே அரசின் நலத்திட்டங்கள், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சலுகைகளை மாற்றுத்திறனாளிகள் எளிதாக பெற முடியும். இந்த அடையாள அட்டையை அளிப்பதற்காக சென்னையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், எழும்பூர் அரசு கண் மருத்துவமனை, ராஜீவ்காந்தி குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் KK நகர் அரசு புனர்வாழ்வு மையம் ஆகிய இடங்களில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 1 மணி முதல் மதியம் 1 மணி வரை, காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை மருத்துவ பரிசோதனைகள் நடைபெறுகின்றன. அவர்களுக்கு அடையாள அட்டைகள் உடனடியாக வழங்கப்படுகின்றன. இந்த மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் பங்கேற்று இந்த அடையாள அட்டையை பெறலாம் என்று சென்னை மாவட்ட கலெக்டர் மாலதி ஹெலன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கு பெரும் முயற்சி எடுத்த சென்னை மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு உதவிக்கரம் பாராட்டுக்களை தெரிவிக்கிறது. நம்முடைய உதவிக்கரம் டிவியின் சார்பாக சென்னை KK நகரில் உள்ள அரசு புனர்வாழ்வு மருத்துவ மையத்தில் நம்முடைய உதவிக்கரம் டிவி தலைமை நிருபர் திரு டென்னிஸ் அவர்கள் அங்கு நேரில் சென்று அந்த மருத்துவமனையில் வழங்கப்படும் அடையாள அட்டைகள் பரிசோதனை படமாக எடுத்துள்ளார்கள். நீங்கள் அந்த காட்சியை இப்பொழுது பார்க்கலாம்.
பெறுவதற்காக மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது கட்டாயம் உங்கள் ஆதார் அட்டையினுடைய நகலையும் உங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் எடுத்துச் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த அடையாள அட்டைக்கான பரிசோதனையில் பங்கேற்று இந்த யூடிஐடி கார்டை நீங்கள் பெற முடியும். ஸோ நீங்கள் இந்த அடையாள அட்டையை பெற்று தமிழக அரசினுடைய அனைத்து உதவிகளையும் பெற வேண்டும் என்று உதவிக்கரம் உங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கிறது. என்ன நண்பர்களே, KK நகர் அரசு மருத்துவமனையில் நம்முடைய உதவிக்கரம் சார்பாக இந்த அடையாள அட்டை வழங்கும் முகாம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டு. ஏன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் அவர்கள் முதலாக நம்முடைய பட்ஜெட்டை வருகின்ற 5ஆம் தேதி அறிவிக்க உள்ளார்கள். நம்முடைய நிதி அமைச்சர் மாண்புமிகு மரிய வில்சன் அவர்கள் இந்த பட்ஜெட்டை மாநில முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவருடைய அறிவுரையின் பேரில் இந்த பட்ஜெட்டை அளிக்க உள்ளார்கள். நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் சார்பாக பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய கோரிக்கைகளை இந்த நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் மாண்புமிகு நிதி அமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்களுக்கும் நம்முடைய கோரிக்கையை அளிக்க விரும்புகிறேன். அதாவது முதல் கோரிக்கை, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத உதவித்தொகையை உயர்த்தி வழங்குதல் சம்பந்தமாக என்னுடைய கருத்துக்களை இங்கே கூற விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 முதல் 2000 வரை மட்டுமே மாத உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படும் செலவினங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு உதவியாளர் தேவைப்படுகிறது. அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு மற்ற மக்களை விட அதிகமான செலவினங்கள் ஏற்படுவதனால் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத உதவித்தொகையை 1500 7500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையை அளிக்கிறேன். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பாளர் உதவித்தொகையை ரூபாய் 5000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் நம்முடைய முதலமைச்சர்களுக்கு கோரிக்கை அளிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக, தொகுப்பூதியத்தில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு அரசு துறைகளில் மாற்றுத்திறனாளிகள் குறைந்த சம்பளத்தில், அதாவது 15000 ரூபாய் முதல் 20000 அல்லது 25000 வரையில் சம்பளத்தில் 15 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றார்கள். அதே வேலையை செய்யும் மற்றவர்களுக்கு நிறைய ஊதியங்கள் வழங்கப்படுகின்றன. ஆகவே ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஜாப் என்கின்ற அடிப்படையில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் தொகுப்பூதியத்திலிருந்து மாற்றி அவர்களுக்கு நிரந்தர பணி வழங்கப்பட வேண்டும் என்று நம்முடைய சங்கத்தின் சார்பாக கோரிக்கையை அளிக்க விரும்புகின்றேன். மேலும் அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் டைம் ஸ்கேல் அடிப்படையில் கால முறை ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு குறைந்தபட்சம் 50000 ரூபாயாவது அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை கட்டாயம் கவனிப்பார்கள் என்று இந்த நேரத்தில்
என்னுடைய கோரிக்கையை மீண்டும் அளிக்கிறேன். அடுத்ததாக இந்த மாற்றுத்திறனாளிகளின் பெயரில் உள்ள குடியிருப்பு வீடுகள், சுயதொழில் பயன்பாட்டு கட்டிடங்கள் ஆகியவற்றிற்கு சொத்து வரி மற்றும் குடிநீர் வரியிலிருந்து விலக்கு அளிக்கவும் வேண்டுகிறேன். அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாவட்டத்திற்கு ஒரு குறைந்தபட்சம் 200 டிசேபிள் ஃப்ரெண்ட்லி ஹவுசஸ், அதாவது மாற்றுத்திறனாளி நட்பு வீடுகள் வழங்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையாக தெரிவிக்க விரும்புகிறேன். மாநில அளவிலான மாற்றுத்திறனாளிகள் கணக்கெடுப்பை ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கெடுப்பு நடத்தி மாற்றுத்திறன் வகை, கல்வி நிலை, வேலைவாய்ப்பு நிலை, பொருளாதார நிலை, அவங்களுடைய மருத்துவ தேவைகள் ஆகிய விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். வீட்டு வசதி மற்றும் குடியிருப்பு திட்டங்களில் 5% ஒதுக்கீடுகள் வழங்கப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு சுயதொழில் செய்ய 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன்கள் வழங்க வேண்டும். மேலும் மாற்றுத்திறனாளிகளை விளையாட்டுப் போட்டிகளில் ஊக்குவிப்பதற்காக பாராலிம்பிக் ஒலிம்பிக் வீரர்களுக்கு முழு நிதி ஆதரவு அளிக்கப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு நாடுகளில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெறுவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு போக்குவரத்து செலவுகளும் தங்கும் இடங்களுக்கான செலவுகளும் தமிழக அரசின் மூலம் வழங்கப்பட வேண்டும். சிறப்பு ஆசிரியர்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும். 1000 பேருக்கு மேல் இந்த ஆண்டு சைகை மொழி பயிற்சி அளித்து அவர்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் பணியமர்த்த வேண்டும் என்று முதல்வர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் 1700 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு 2500 கோடியாக நிதியை மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதியை இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருடையும் மாண்புமிகு நிதியமைச்சருடையும் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அரசு நம்முடைய கோரிக்கையை கட்டாயம் நிறைவேற்றும் என்று நம்புவோமாக. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய துறையை தன்வசம் வைத்திருப்பதனால் மாற்றுத்திறனாளிகளின் பிரச்சனைகளை அறிந்து அவர்களுக்கு நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்று நம்புவோம். என்ன நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து வரீங்க இல்லைங்களா? எத்தனை வருஷமாக நம்ம உதயகாலத்தை பார்த்து வரீங்க. பல சேனல்லாம் வருது, யூடியூப் சேனல்லாம் வருது, உதயகால சேனல் வந்து ஆரம்பித்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. இதை துவக்கி வைத்தவர் யாருன்னா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இப்போது டிஜிபியாக அடிஷ்னல் டிஜிபியாக இருக்கின்ற திரு திருநாவுக்கரசு ஐபிஎஸ் அவர்கள் தான் வந்து இந்த உதயகரம் சேனலை தூக்கி வைத்தாங்க. உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் அலுவலர் சங்கத்தின் சார்பாக நாம் உதவிக்கரம் தொலைக்காட்சி என்கின்ற ஒரு தொலைக்காட்சியை புதிய முயற்சியாக தமிழ் புத்தாண்டு தினத்தன்று துவக்க இருக்கின்றோம். இந்த தொலைக்காட்சிக்காக இன்றைய சிறப்பு விருந்தினராக காவல்துறையின் உயர் அதிகாரி திரு திருநாவுக்கரசு ஐபிஎஸ் அவர்கள் நம்முடைய உதவிக்கரம் தொலைக்காட்சியை துவக்குவதற்காக நாம் அவரை இங்கே சந்திக்கிறோம். திரு திருநாவுக்கரசு அவர்கள் அவருடைய அலுவலகத்தில் நமக்கு பிரத்யேகமாக அவருடைய அழைப்பினை நல்கி நம்மை வரவேற்றிருக்கின்றார். இப்பொழுது மதிப்பிற்குரிய காவல்துறை உயர் அதிகாரி திரு திருநாவுக்கரசு அவர்கள் நம்முடைய உதவிக்கரம் தொலைக்காட்சியை துவக்கி வைத்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் யுகாதி வாழ்த்துக்களையும் மாற்றுத்திறனாளிகளுக்காக நல்வாழ்த்துக்களையும் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
நான் சங்கத்தினுடைய மாநில தலைவர் EAP வரதக்குட்டி. என்னுடன் இணைந்து இன்றைக்கு இங்கே இந்த காவல்துறை அலுவலகத்திற்கு வந்திருக்கின்ற திரு வைரமணி அவர்கள் மற்றும் ஜெயமாலா அவர்கள், நம்முடைய சங்கத்தினுடைய ஆலோசகர் செல்வி ஜெயமாலா அவர்கள் மற்றும் ராமாவரம் மேரி அவர்கள் ஆகியோர் இன்றைக்கு நாம் காவல்துறை உயர் அதிகாரி திருநாவுக்கரசு அவர்களை சந்திப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அவர்கள் காவல்துறை அதிகாரி அவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் சிறப்பு செய்திகளையும் நம்முடைய உதவிக்கரம் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளின் முன்னேற்றத்திற்காகவும் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். முதலில் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் இரா திருநாவுக்கரசு IPS காவல் உதவி தலைவர் சட்டம் ஒழுங்கு பிரிவிலே நமது சென்னையிலே பணியாற்றி வருகின்றேன். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். தமிழ் புத்தாண்டு இந்த முறை ஒரு புதிய பூவோடு பிறந்திருக்கிறது. அந்த பூ ஒரு கரத்தினை மக்களுக்காக நீட்டியிருக்கிறது. ஆம், உதடுகளால் பிறரை நேசிப்பதை விட நமது கரங்களால் பிறருக்கு உதவுவதே சிறந்தது என்ற வரிகளை மனதில் கொண்டு நம்முடைய கரம் பிறருக்காக கை நீட்டுகிறது. அவர்களை மேலோக்குவதற்காக நீட்டுகிற ஒரு கரம்தான் உதவிக்கரம். இன்று தொடங்குகின்ற இந்த யூடியூப் சேனல் வருகின்ற ஒவ்வொரு தமிழ் மண்ணில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதரையும் ஒரு மாமனிதனாக்குவதற்காக ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கின்றது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் என்று இந்த உலகம் சொல்கிறது. நாம் சொல்கிறோம், நீங்கள் இந்த உலகையே மாற்றும் திறனாளிகள். இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு பிறப்புகளும் சாதாரணமாக பிறக்கின்ற பொழுது நீங்கள் சற்று மாறி பிறந்தவர்கள். ஏனென்றால் இந்த உலகை நாம் எப்படி மாற்ற முடியும் என்பதை புதிய கோணத்தில் சிந்திப்பவர்கள். திருவள்ளுவர் சொல்வதைப் போல, பொறியின்மை யார்க்கும் பழி என்று, அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி என்று சொல்லுவார். நாம் பிறக்கின்ற பொழுது நமக்கு கைகளோ கால்களிலோ இல்லை கண்களிலோ ஏதாவது ஒன்று சரியாக இல்லாமல் போனால் அது பழி அல்ல. ஆனால் யார் ஒருவர் முயற்சி இல்லாமல் இருக்கின்றாரோ அவர்தான் இந்த மண்ணிற்கு பழியாக அமைவார்கள் என்று சொல்லுவார். இந்த நாளில் நாம் பார்க்கின்ற பொழுது மாற்றுத்திறனாளி என்ற ஒவ்வொரு திறமையையும் மேலே கொண்டு வருவதற்காக பல நிகழ்வுகளை நடத்தி காட்டி அவருடைய முன்னேற்றத்தினை ஒரு குண்டின் மேலிட்ட விளக்கு போல கொண்டு வந்திருக்கின்ற திரு வரதக்குட்டியை அவர்களை நான் இந்த சந்தித்தில் நான் பெருமைப்படுகின்றேன். அதே நேரத்தில் இந்த நிகழ்வினை இந்த புதிய தொலைக்காட்சியை உருவாக்குவதற்காக ஒரு மாபெரும் பங்களிப்பு இருந்திருக்கின்ற திரு வைரமணி ஐயா அவர்களையும், இன்று இந்த நிகழ்வு இங்கே நடந்தேறுவதற்கு துணையாக இருக்கின்ற அம்மா ஜெயமாலா அவர்களுக்கும், அவரோடு வந்திருக்கின்ற அம்மை மேரி அவர்களுக்கும் எனது மனந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த தொலைக்காட்சியின் மூலமாக ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் தங்களது திறமைகளை புரிந்து கொண்டு அவர்கள் இந்த உலகம் வியக்கும் வண்ணம் தங்களுடைய வெற்றியை இந்த சமூகத்திற்கு தேடித் தருவார்கள் என்பது இந்த நாளில் நாம் இடுகின்ற ஒரு விதை. அந்த விதையின் மூலம் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு சிறப்பு பணியும் இந்த உலகமெங்கும் எடுத்து செல்லப்படும். அதன் மூலம் ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமைகளை மேலே கொண்டு வந்து இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார்கள். அந்த நிகழ்வு இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு. தீபாவளி பண்டிகையோடு தமிழ் திருநாள் பண்டிகையை மீண்டும் ஒரு முறை நான் கூறி, ஒவ்வொருவரும் நாம் சாதிக்க பிறந்தவர்கள். வாழ்வது ஒரு முறை என்றாலும் வாழ்க்கை சாதனையாக அமைய வேண்டும் என்பதற்கு உங்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மாபெரும் புத்துணர்வு ஏற்படுகிறது. அந்த உற்சாகத்தினை, அந்த நம்பிக்கையினை இந்த தொலைக்காட்சி இந்த சமூகத்திற்கு வழங்கும். உதவிக்கரம் இந்த சமூகத்தினுடைய ஒரு மாபெரும் பலம் என்று கூறி, இந்த நல்லதொரு வாய்ப்பினை உங்களோடு கலந்து கொள்வதற்கும் இந்த நிகழ்வு துவங்குவதற்கு நாங்கள் எல்லாம் கூட இருப்பதற்கும் இந்த ஒரு வாய்ப்பினை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கும் இந்த உதவிக்கரம் சேனல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. பல ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து அவருடைய கருத்துக்கள்லாம் எனக்கு டெலிஃபோன் வாயிலாகவும் கடிதங்கள் வாயிலாகவும் தெரிவிக்கிறார்கள். நீங்களும் நம்ம உதவிக்கரம் டிவியை தொடர்ந்து பாருங்கள்.
உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இனிமேல் தொடர்ந்து வாரந்தோறும் நல்ல பல நிகழ்ச்சிகளை எல்லாம் உதயக்கலம் டிவி வாயிலாக கொண்டு வருவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய உறுதியையும் அளிக்கிறேன். வாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் டிஏபி. இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி.